மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைய நாங்கள் புவியியல் பாடம் தொடர்ந்து படிக்க இருக்கின்றோம். அதில் அபிவிருத்தி பற்றி, இலங்கையினுடைய அண்மை கால அபிவிருத்தி போக்குகள் பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? படிக்க வேணும், நிறைய படிக்க வேணும். என்ன ஓகே, அதில் நாங்கள் இந்த இலங்கையினுடைய அண்மை கால அபிவிருத்தியில் நாங்கள் பல்வேறு விடயங்களை நாங்கள் நாங்கள் ஒவ்வொரு துறைகளாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். கல்வித்துறையில் எடுக்கப்பட்ட முன்னேற்றங்கள் எவை? ஏனென்றால் எந்த ஒரு நாடும் அபிவிருத்தி அடைவதாயிருந்தால் அது எல்லா துறைகளிலும் விட மிக முக்கியமாக கல்வித்துறையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏன்? கல்வியால் தான் எல்லாமே இடம்பெறும். கல்வியின்றில் ஒன்றும் இல்லை. என்ன? கற்பதனால்தான் அறிவு ஏற்படும். என்ன அது என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அது எப்படி செய்ய வேணும் என்பதையும் எங்களுக்கு தெரிய வரும். சரியா? ஆகவே அதன் மூலம் இவ்வாறு நாங்கள் முன்னேறலாம். எனவே கல்வித்துறை என்பது மிக அவசியமானது. எனவே பிள்ளைகள், இளைஞருடைய கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்காக இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் இந்த கல்வித்துறையில் இந்த முன்னேற்றமான நடவடிக்கைகள் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் தனி மனிதன் ஒவ்வொருவரையும் முன்னேற்றுவது மட்டுமல்ல, தனி மனிதன் ஒவ்வொருவரையும் அறிவுள்ளவராகவும் திறவுள்ளவனாகவும் மனப்பான்புள்ளவன் மாற்றுவது மட்டுமல்ல, தனி மனிதன் ஒவ்வொருவரையும் கல்வியின் மூலம் வேலைவாய்ப்பு பெற்று சம்பளத்தை பெற்று நல்லா வாழ வேண்டும் என்பது மட்டுமல்ல, இவர்களிடம் இருந்து இவருடைய சேவைகளை பெற்று நாட்டை முன்னேற்ற வேண்டும். அப்போ இவர்களையும் நல்லா வாழ வைக்க வேண்டும், அதே நேரத்தில் இவர்களுடைய சேவையின் மூலம் நாட்டை முன்னேற்ற வேண்டும். எனவே கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே பாருங்க, இவ்வளவு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒன்று என்ன பிள்ளைகள்? மாணவர்களுக்கு உதவி பணம் வழங்குதல். இப்போ எல்லாராலையும் படிக்க முடியும். என்ன இன்றைக்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் தான் உதவி பணம் வழங்குற மட்டுமே இல்லை, 6ஆம் ஆண்டு புலமை பரிசில் படிக்கிறாக்களுக்கெல்லாம், பாஸ் பண்ணாக்களுக்கெல்லாம் உதவி பணம் வழங்கப்படுகிறது. ஆனால் அது மட்டும் அரசாங்கம் செய்யவில்லை. இன்றைக்கு இலவச கல்வி என்று மட்டுமல்லாது உதவி பணங்களை வழங்குவதன் மூலம் மாணவருக்கு உயர்தரத்திலான கல்வியை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய கல்வியை வழங்க வேண்டும். அதிலும் உள்நாட்டிலும் மட்டுமல்ல, வெளிநாட்டிலும் அவர்கள் தொழில் சந்தைக்கு ஏற்றவர்களாக அவர்களை மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காக முக்கியம் என்ன தேவை? பணம் தேவை. பணம் இல்லாமல் இன்றைக்கு எதையும் செய்ய முடியாத அளவுக்கு நிலை வந்துவிட்டது. எனவே அநேகமான உங்களை போன்ற மாணவர்கள் நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், ஏன்னா தங்கள்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை என்பதனால தங்கள்கிட்ட அறிவிருந்தும் திறன் இருந்தும் உயர்ந்த கல்வியை பெற முடியாது இருக்கிறார்கள். ஏன்? நல்ல திறமை இருக்குது. நீங்கள் கிராம பிள்ளைகளை பார்க்கலாம், கிராமத்தில் வாழ்கிற பிள்ளைகளை பார்த்தால் நகர பிள்ளைகளை விட திறமையான அறிவு இருக்குது, ஆற்றல்கள் இருக்குது. ஆனால் அவர்கள்ட்ட பணம் இல்லாதால் தொடர்ந்து படிக்க முடியாமல் இடையிலே கல்வியை விடுவதோ அல்ல ஓரளவு கல்வியை பெற்றுவிட்டு அப்படியே நிறுத்தி கொண்டு வேலைகளுக்கு செல்வதோ. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு நாட்டில் கிராமப்புற பிள்ளைகளோ அல்லது விசேடமாக எமது மலைநாட்டு பிள்ளைகள் என்ன ரூட்லேருந்து படிக்கிறார்கள் பிள்ளைகள். நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், பிள்ளைகள் உங்களை மாரி ஓயில் எடுக்கிறாக்கள் ஏன்னா ரோட்லேருந்து, ரோட்டு வெளிச்சத்தில் இருந்து இந்த வீடுகளில் கரண்ட் இல்லாமலும் இருக்குது. இன்றைக்கு கரண்ட் இல்லாமல் ஒருவரும் இல்லை, ஆனால் படிக்கக்கூடிய வசதிகள் இல்லை அவர்கிட்ட. டெலிஃபோன் வசதி இன்றைக்கு கிளாஸ் இன்றைக்கு எல்லா இடங்களும் நடக்குது. என்ன யூடியூப்பில் இன்றைய கல்வி கேட்குறீங்களே, என்ன இந்த பிள்ளைகள்கிட்ட டெலிஃபோன் இல்லை. ஆகவே 4-5 பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆள் டெலிஃபோன் தான் வளைச்சிருந்து ரோட்டு வெளிச்சத்திலிருந்து படிப்பதை பார்க்கலாம். இவ்வளோ வேதனை பிள்ளைகள். உங்களுக்கு எல்லாம் அப்பா அம்மா
கஷ்டப்பட்டு நிறைந்தளவு வசதிகளை செய்து கொடுத்து படியுங்க பிள்ளைகள்டா நாங்கள் என்ன செய்கிறோம் பிள்ளைகள், நான் படிக்க மாட்டேன், நான் இயலாது கொண்டு விட்டு அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் என்ன டெலிஃபோன் எடுத்து டெலிஃபோனில் கேம்ஸ் விளையாடுறது, யூடியூப்பில் இந்த டான்ஸுகள் அதுகள் இதை பார்க்குறது. பிள்ளை படின்னு அம்மா பாவம் கஷ்டப்பட்டு இவ்வளோ வசதி இருந்தாலும் அம்மாவும் சேர்ந்து நித்திரம் முடிச்சு பிள்ளையை ஓயல் வடிவாக பாஸ் பண்ண வைக்கணும், அதுதான் அடித்தாலும் இவ்வளோ அப்பா இவ்வளோ கஷ்டப்படுற, அம்மா தான் கூட கஷ்டப்படுவா பிள்ளைகளோட. இல்லை நான் படிக்க மாட்டேன், இல்லை நான் இது பண்ண மாட்டேன், என்ன செய்ய போகிறீங்க கேட்குறோம் இல்லை, அப்படி நீங்கள் கேட்குறே இல்லை பிள்ளைகள் படிக்காட்டி என்ன செய்வேன், நான் படிக்க மாட்டேன் முருகன் போடுறோமே. நம்ம அம்மா பாவம் இல்லை அப்பா பாவம் இல்லை, பிள்ளைகள் யாருக்காக கேட்குறது, நாளைக்கு அப்பா அம்மா செத்துருவாங்க, உங்களை யார் பார்க்க போகிறாங்க, 2 நாளைக்கு சொந்தக்காரர்கள் பார்க்கலாம், அவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் வசதி இடங்கள் இருக்கும், உங்களை வச்சு பார்க்க முடியுமோ? அம்மா அப்பாண்டா கிழவன் கிளவியாக போனவர்கள் சாகும் வரையும் உங்களை வச்சு பார்க்க முடியும் அவர்களால். ஆனால் வேற ஆளையும் பார்க்க முடியுமோ? அவை நீங்கள் ரோட்டுக்கு தான் வர வேணும், நீங்கள் பிச்சை எடுக்கிற நிலைக்கு தான் வர வேணும். படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் யாரையும் எதிர்பார்க்க முடியாது. படிப்பால் எவ்வளோ படிக்கிறீங்களோ அவளுக்கேற்ற வேலை கிடைக்கும் கட்டாயமாக. படித்தவருக்கு தான் வேலை பிள்ளைகள், படித்தவருக்கே இப்போ வேலை இல்லாத நிலை என்றால் படிக்காதவருக்கு என்ன நடக்கும்? அப்போ இன்றைக்கு எல்லாம் கடையில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் யூனிவர்சிட்டி பிள்ளைகள் வருமானம் இருந்தால் தான் படிக்கலாம்ன்றதுக்கு இன்றைக்கு பார்ட் டைம் வேலைகள் செய்யுது இலங்கையில் வெளிநாடுகள் மேல். ஒவ்வொரு சின்ன கடைகளையும் யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு சின்ன கடை, பேக்கரி, எல்லா கடைகள், சாப்பாடு கடைகள்லாம் வேலை செய்யுது. பணம் இருந்தால் தான் இன்னும் மேலதிகமாக நாங்கள் படிக்கலாம், வசதியாக படிக்கலாம் என்பதற்காக. நீங்கள் படிக்காம விட்டீங்கன்னா இருக்கிற சொத்தெல்லாம் நீங்கள் செலவழித்து போடுவீங்க, கடைசியில் என்ன செய்ய போகிறீங்க பிள்ளைங்க, என்ன செய்வீங்க? ரோட்டில் பிச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி போட்டி நீங்கள் பார்க்கலாம். என்ன இந்த கோயிலில் பிச்சைக்கார கடையே போட்டியும் சண்டையும் அடிபடியுமே இருக்குதுன்னா அந்த அளவு நிறைஞ்சிட்டு பிச்சை எடுக்கிற தொகை. அப்போ உங்களுக்கு கிடைக்குமோ? பிச்சை எடுக்கிற இடம் கூட உங்களுக்கு கிடைக்காம போய்விடும் சில நேரத்தில். ஏன்னா பிச்சை எடுக்க நீங்கள் பாருங்கள் கோயிலில் லைனில் இருப்பாங்க, அதுக்கு போட்டி, அதுக்கு பிச்சை எடுக்கிற சங்க தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்போ உங்களை சேர்ப்பார்களா? பிச்சை எடுக்க போனால் சேர்ப்பார்களா? உங்களையே பிச்சை எடுக்க முடியாமல் அடித்து கலைச்சி போடுவார்கள். இது தேவையா பிள்ளைகள்? உங்களுக்கு தேவையா? அம்மா அப்பா எல்லா வசதியும் செய்தார்கள். என்ன ஏழை குடும்பமாக இருந்தாலும் அம்மா சாப்பிடாம நான் சாப்பிட்டேன்னு அடித்து கொண்டு பிள்ளைக்கு சாப்பாடு தந்து என்ன உங்களை படிங்கன்றாங்க. நாங்கள் படிக்காமல் விட்டால் நாளைக்கு என்ன கெதி? பிச்சை எடுக்கிறது கூட போட்டி இருக்குமாங்க, இடம் கிடையாது, உங்களை அடித்து கலைப்பார். கடைசியில் என்ன செய்வீங்க பிள்ளைகள்? ஆகவே படிச்சிடணும். நீங்கள் நல்ல பிள்ளைகள், கட்டிக்கார பிள்ளைகள் படிக்க வேணும். ஏன்னா அம்மா அப்பாட சொல்லி கேட்டு படிக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகள், மாணவர்களுக்கு அரசாங்கம் உதவி பணங்களை பல்வேறு வகையில் வழங்குகிறது. யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்க்கலாம் பல்வேறு உதவித்தொகையில் வழங்குகிறது. பேசார் என்று இருக்குது, என்ன பல்வேறு உதவி பணங்களை பல்வேறு துறை அடிப்படையில் பணங்களை வழங்குகின்றது. இங்கே பல்கலைக்கழகம் வரை வழங்குகின்றது. அதே நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் ப்ரைவேட்டாக பல்வேறு தனிப்பட்ட ரீதியிலேயும் பல்வேறு தொழில் கல்விகளை படிப்பதற்கு லோன் எடுக்கலாம். வெளிநாடுகள் மாதிரி இலங்கையிலேயும் லோன் எடுத்து படிக்கக்கூடிய வசதிகளை இலங்கை அரசாங்கம் செய்து கொடுக்கிறது பிள்ளைகள். அது கிராம பிள்ளைகளாக இருந்தானே, நகர பிள்ளைகளாக இருந்தானே, நவீன கல்விகளை பெற்றுக்கொள்வதற்கு, உயர்ந்த கல்விகளை பெறுவதற்கு, தொடர்ச்சியாக உயர்ந்து செல்வதற்கு, கல்விகளை பெற்றுக்கொண்டு செல்வதற்கு அவர்கள் அரசாங்கம் லோன் கொடுக்கிறது. அதுவும் அது நீண்டகால அடிப்படையிலான லோனாக இருக்கலாம். சில நேரங்களில் அந்த லோனை திருப்பி கட்ட தேவையில்லை என்ற அடிப்படையிலும் இன்றைக்கு அரசாங்கம் நிறைய கல்விக்காக உதவிகளை வழங்கி வருகின்றது, உதவி பணங்களை வழங்குகின்றது. ஏன்னா போக்குவரத்துக்கு சீசன் டிக்கெட்டுகளை வழங்குகின்றது. அது ட்ரெயினாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், போக்குவரத்துக்கு வழங்குகின்றது. விடுதி வசதிகளை செய்து கொடுக்கின்றது. என்ன பிள்ளைகள், பல்வேறு நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களை நீங்கள் பார்க்கலாம். பாடசாலைகளிலிருந்து பல்கலைக்கழகங்களிலிருந்து தனிப்பட்ட கல்வி முறைகளில் கூட இன்றைக்கு நவீன தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அப்போ இதுக்கெல்லாம் பணம் அவசியமானது வேண்டும். அரசாங்கம் பணம் செலவழிப்பது மட்டுமின்றி பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆரம்பத்தில் இருந்து எங்கள் புலமை பரிசில் இருந்து 6ஆம் வகுப்பில் இருந்து என்ன
நீங்கள் கற்பதற்கு அரசாங்கம் உதவி பணங்களை வழங்கி வருகிறது. எங்கு வரையும் நீங்கள் வேலைவாய்ப்பை பெறும் வரை யூனிவர்சிட்டி மட்டுமல்ல, யூனிவர்சிட்டியில் இருந்து தொடர்ந்து நீங்கள் வேறு வேறு தொழிற்கல்விகளை படிப்பதற்கோ ஏனைய கல்விகளை படிப்பதற்கோ ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கோ இன்றைக்கு அரசாங்கம் தான் உதவி திட்டங்களை வழங்குகிறது. இன்றைக்கு யூனிவர்சிட்டியில் நீங்கள் பார்க்கலாம், யூனிவர்சிட்டியில் படிப்பவர்கள் அது விஞ்ஞான துறையாக இருக்கலாம், கணிதத்துறையாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், எல்லாருக்கும் மேற்கல்வியை பெறுவதற்கு இன்றைக்கு அரசாங்கம் சகல வசதிகளையும் உதவி பணம் மட்டுமல்ல, வெளிநாடு போய் தங்கி படிப்பதற்கு, அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை பெறுவதற்கு மாதாந்த சம்பளம் வழங்குவது மட்டுமின்றி, வீட்டுக்கு வழங்குவது மட்டுமின்றி, அவர்கள் உயர்ந்த தரத்திலான கல்வியை பெறுவதற்கு சகல வசதியையும் அரசாங்கம் இலவசமாக செய்து கொடுக்கிறது. வெளிநாட்டுக்கு போய் எல்லாரும் படிச்சுட்டு வர்றாரு. என்ன எந்த இது இல்லை, புலமை பெருசுன்ற அடிப்படையில் அரசாங்கம் உதவி செய்து பிள்ளைகள் தங்கட காசில் இல்லை. அரசாங்கம் அரசு கல்விக்கான உதவிகளை வழங்கி வருகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? அடுத்தது நாங்கள் பார்க்கலாம், நவீன விஞ்ஞான ஆய்வுக்கூட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் கல்வியில் இன்றைக்கு ஏத்தரத்து பாடசாலைகள், பீத்தரத்து பாடசாலைகள், நவோதயா பாடசாலைகள், 1000 பாடசாலைகள் என்று அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். இன்றைக்கு நவீன ஆய்வுக்கூட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து வருகின்றது. பெஸ்ட் லேபுகள் எல்லாம் என்ன லேபுகள் என்ன இன்றைக்கு கிராமட்டங்களில் கூட இன்றைக்கு நவீன ஆய்வுக்கூட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஏனென்றால் எங்கட பிள்ளைகள் வடிவாக படிக்க வேண்டும், எங்கட பிள்ளைகள் நவீன விஞ்ஞானிகளாகவோ ஏனைய ஆராய்ச்சியாளர்களாகவோ அவர்கள் வர வேண்டும், படிப்பதை சரியாக படிக்க வேண்டும், என்ன நல்ல திறனுடையவர்களாக படிக்க வேண்டும், அதே நேரத்தில் பழையதையும் புதியதையும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வுக்கூடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு ஆய்வுக்கூடத்துக்கு உரிய சகல உபகரணங்களையோ அல்லது அதனுடைய அனைத்து தேவைகளையோ இலவசமாக தான் அரசாங்கம் வழங்குகிறது. பிள்ளைய நீங்கள் பார்க்கலாம், இந்த யூனிவர்சிட்டியில் இலவசமாக தான் நாங்கள் போய் படிக்கிறோம். யாரும் காசு கட்டி படிப்பது மிக மிக குறைவு. இன்றைக்கு அவர்கள் விஞ்ஞான கல்வியாக இருந்தால், உயிரியல் கல்வியாக, டாக்டர் இன்ஜினியராக இருந்தானே அல்லது ஏனைய துறைகளாக இருந்தானே நாங்களும் யூனிவர்சிட்டியில் இலவசமாக தான் படிக்கிறோம். அத்தோடு மாதாந்தம் உதவித்தொகைகளையும் லோன்களையும் அரசு தருகிறது. அதை எல்லோரிடமிருந்து திருப்பி பெறுவதாகவும் இல்லை. இப்போ எங்களுக்கு எங்களுடைய அரசாங்கங்கள் நிறைந்தளவு உதவி செய்கின்றது. வெளிநாடுகள் மாரி பிடிச்சு பறிச்செடுப்பதில்லை. எங்களோட அரசுகள் லோன் தந்து போட்டு, யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகங்கள் லோன் தந்து போட்டு கழிப்பது இல்லை. கழிக்க வேண்டும், நாங்கள் சைன் பண்ணி கொடுப்போம் பொண்டில். ஆனால் எல்லா டைம் அப்படி அரசு பெறுவதில்லை. வெளிநாடுகள்னா பறிச்சு எடுத்துரு முழுக்க. நீ என்ன படிக்க போகிறேன், மக்களுக்கு லோன் தரோம், வேலை எடுத்தோடனே முதல் அந்த லோனில் கணிப்பாங்க. எங்கள் நாடுகள் அப்படி செய்யலை. நாங்கள் நல்லா வர வேண்டும், நாங்கள் இன்னமும் படிக்க வேண்டும், இன்னமும் வேண்டுமென்றால் நாங்கள் கடன் வசதி தாரோம், நீங்கள் உங்களை முன்னேற்றுவது மட்டுமின்றி உங்களுடைய சேவைகள் மூலம் நாட்டை முன்னேற்றுங்கள் என்று. எங்கள் அரசில் அப்படி செய்யும்போது நாங்கள் தான் நன்றி கெட்டவர்களாக எமது நாட்டை புறக்கணித்து விட்டு வெளிநாடுகள் சென்று நாங்கள் வாழும்போது, எல்லாரும் இல்லை ஒரு சிலர், எங்களுடைய சேவைகள் எங்களை படிப்பித்து எங்களை ஆளாக்கி விட்டு எங்களுடைய அரசு அரசாங்கம், இதுவரை இந்த அரசாங்கங்களை படித்து எங்களை ஆளாக்கி எங்களை விஞ்ஞானிகளாகவோ அல்லது ஆய்வாளர்களோ எல்லா வகையிலையும் முன்னேற்றி விட்ட அரசு. ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு வெளிநாடு சென்று எங்களுடைய நாட்டை புறக்கணித்து இருக்கிறோம். அதனால் நாங்கள் நன்றியற்றவர்களாகவும் மாறிவிடுவோம். எல்லாரும் அல்ல பிள்ளைகள், எல்லாரும் அல்ல. ஆகவே அரசுகள் இவ்வாறு நவீன உதவி பணங்கள் வழங்குவதன் மூலமோ நவீன விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களை வழங்குவதன் மூலமோ எங்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவது மட்டுமின்றி உலக தரத்திலான கல்வியை நாங்கள் அறிவுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நாங்களும் உலகத்தரத்திலான விஞ்ஞானிகளாக மாற வேண்டும். எல்லா துறைகளிலும் ஆராய்ச்சியாளர் நிபுணர்களாக மாறி நாட்டை முன்னேற்ற வேண்டும். நாட்டை அபிவிருத்திக்கு நாங்கள் உதவி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் பிள்ளைகள் நவீன விஞ்ஞான கூடங்கள் எல்லாம் நிறுவி
மாணவர்கள் விஞ்ஞான ரீதியிலும் தொழில்நுட்ப ரீதியிலும் கல்வி முகாமைத்துவ வியாபார முகாமைத்துவ ரீதியிலும் நாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக அந்தந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் இலங்கையில் பார்க்கலாம். இன்றைக்கு எல்லா பாடசாலையும் நீங்கள் பார்க்கலாம். ஐசிடி பெரிய கட்டிடங்களுக்கான ஆய்வுக்கூடங்கள் எல்லாம் நிறுவி இன்றைக்கு முக்கிய கவனம் எமது அரசு செலுத்தி வருவதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று நவோதயா பாடசாலைகள். என்ன நவோதயா பாடசாலைகள் என்றால் அதுதான் இந்த நவீன தொழில்நுட்ப முறையிலான பாடசாலைகள், ஐசிடி இதை உருவாக்குவது. இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி எல்லா இடங்களிலும் வடிவான கட்டடங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஐசிடி கட்டடங்கள் பார்த்தீங்களா? வடிவான கட்டடங்கள்லாம் கட்டி அதில் தொழில் வாய்ப்புக்கேற்ற பல்வேறு ஆய்வுக்கூடங்கள் எல்லாம் நிறுவி அதில் இயந்திர வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் பூத்தி அதுக்குள்ளே மாணவர்களை நல்ல கற்கக்கூடிய விருப்பத்தோடு அவர்களை அதுக்காகத்தான் மாணவர்களுக்கு அந்த கவர்ச்சியாக உங்களுக்கு கற்க விருப்பத்தோடு போய் கற்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்டிடங்களை கூட அழகாக அமைத்து வருகிறார்கள். அதுக்குள்ளே இருக்கின்ற ஆய்வுக்கூடங்கள் எல்லாம் தரமானவையாக இருக்கின்றன. நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இலங்கையில் அப்படியான தரமான ஆய்வுக்கூடங்கள்லாம் நிறுவி தரமான அங்கே இருக்கின்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் முயன்று அதில் நவோதயா பாடசாலைகளும் முக்கியமானவை. அடுத்தது கைத்தொழில் கல்லூரிகள், டெக்னிக்கல் காலேஜுகள். அது ஏற்கனவே இருந்த போதிலும் இன்றைக்கு அவையும் நவீன தரத்தில் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்றது இந்த கைத்தொழில் கல்லூரிகள். இன்றைக்கு நீங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் கூட இன்றைக்கு கிளிநொச்சியில் இன்றைக்கு ஜெர்மன் இந்த டெக்கெல்லாம் திறந்து பல்வேறு கிராமப்புற பாடசாலை நகரப்புற மாணவர்கள் எல்லாம் கற்று இன்றைக்கு உயர்ந்த பட்டங்களை பெற்று உயர்ந்த ரீதியில் பதவிகளை பெற்று உழைக்கிறார்கள். இன்றைக்கு இப்போ கைத்தொழில் கல்லூரிகள் அவர்கள் கைத்தொழிலில் பல்வேறு விதமான கைத்தொழிலை அனுபவ ரீதியாக பெற்றுக்கொள்ளும். பயிற்சியின் அடிப்படையில் சும்மா புத்தகத்தில் படிப்பதில்லை மட்டுமல்ல, அவர்கள் செய்து பார்த்து படிப்பது. ப்ராக்டிக்கலாக செய்து பார்த்தா தானே நீங்கள் பயிற்சி பெறுவீர்கள். அப்படியான பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இன்றைக்கு கைத்தொழில் கல்லூரிகள் தான் அமைக்கப்படும். அதேமாதிரி பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் தான் நான் டெக்னிக்கல் காலேஜ், பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் பல்வேறு விதமான தொழில்நுட்ப பாடங்கள் மூலமும் அங்கே கற்பிக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி எல்லாம் வழங்கப்படுகிறது. கைத்தொழில் கல்வி என்னும் போது பல்வேறு வித கைத்தொழிலை மேற்கொள்வதற்கு அது கிராமட்டத்திலான இருந்து சிறு கைத்தொழிலில் இருந்து பாரிய கைத்தொழில் நவீன கைத்தொழில் வரையான பல்வேறு கைத்தொழிலையும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், உயர்ந்த வருமானங்களை பெற வேண்டும். தங்களை உயர்த்தி தங்களுடைய குடும்பத்தையும் உயர்த்துவது மட்டுமல்ல, அதன் மூலம் நாட்டையும் அவர்கள் உயர்த்த முடியும் என்பதற்காக இன்றைய கைத்தொழில் கல்லூரிகள் அதே நேரத்தில் பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் இன்றைக்கு அமைக்கப்பட்டு வந்து இன்றைக்கு நிறைய நன்மைகளை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக முயற்சியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம். அடுத்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பாடசாலையை விட்டு வெளியூருக்கான தொழிற்பயிற்சிகள் நீ பார்க்கலாம் பிள்ளைகள். இன்றைக்கு நீங்கள் அது நிறைய இருக்குது எமது நாட்டில், கிராம மட்டத்திலிருந்து இருக்குது இன்றைக்கு. ஏனென்றால் பல்வேறு காரணங்களுக்காக உங்களை மாணவர்கள் இடையிலேயே பாடசாலையை விட்டு விலகி விடுகிறார்கள். நீங்கள் எல்லோரும் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் வேணும் வேண்டும், நான் படிக்க மாட்டேன், அம்மாவோட சண்டை பிடிச்சுக்கொண்டு அப்பாவோட சண்டை பிடிச்சுக்கொண்டு என்ன நீங்கள் நான் படிக்க மாட்டேன் என்று சொல்லி என்ன குழப்படித்தனம்தான். நீங்கள் திட்டமிட்டு எதையும் செய்வதில்லை, நீங்கள் பெரிய பெரிய குழப்படியெல்லாம் செய்வதில்லை, நீங்கள் பெரிய பெரிய களவுகளுக்கு அது இது கொண்டுக்கும் போகும். நீங்கள் சின்ன சின்ன போய் சொல்லுவீங்க, சின்ன சின்ன குழப்படி தான், அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கல்வியில் மட்டும் அப்படி குழப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நான் படிக்க மாட்டேன், என்ன செய்ய போகிறீங்க நீங்கள், நான் வேலைக்கு போக போகிறேன், படிக்காட்டி எங்களுக்கு என்ன இதெல்லாம் அம்மா அப்பாவை விரட்டுற இல்லை, நீங்கள் தான் பாவம் அம்மா அப்பா என்ன உங்களுக்காக வாழ்றவர்கள். ஆனால் மற்ற பிள்ளைகள் நீங்கள் வசதி படைத்தவர்கள்,
வசதி இல்லாத குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள், வறிய பிள்ளைகளும் படிக்கிறார்கள். அவர்கள் என்ன பாவங்கள் அவர்கள். உங்களே கிடைக்கிற அத்தனை வசதியும் அவங்ககிட்ட இல்லை. பிள்ளைகள் பல்வேறு கிலோமீட்டருக்கு நடந்து தான் பாடசாலைக்கு செய்வார்கள். பாட்டா சில்பர் விடாமல் நீங்கள் உயர்ந்த லட்சக்கணக்கான மணிக்கூடு ஆதி போட்டு கொண்டு போவீர்கள். ஆனால் அதுகள்கிட்ட மாறி உடுக்கிறது கூட சில நேரங்களில் உடுப்பு இல்லாமல் இருக்கும். எங்கள் அப்பா கூலி வேலை செய்வார், தோட்டத்தில் வேலை செய்வார், வருமானம் காணாது, சாப்பிடவே காணாது. எத்தனையோ மாணவர்கள் இருப்பார்கள், வெளியில் சொல்ல மாட்டார்கள். என்ன அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்பா இல்லாத குடும்பம் இருக்குது, அம்மா இல்லாத குடும்பம் இருக்கிறது. அப்பா இல்லாட்டி யார் உழைச்சி தருவார்கள்? இந்த பிள்ளைகள் ஓயலோடி வரையும் படிச்சுட்டு வேலைக்கு போய் விடுவார்கள். வருமானம் போகாதால வேலைக்கு போகிறார்கள். தங்களை பார்க்க ஆள் இல்லை என்பதற்காக அவர்கிட்ட நிறைந்த அனுபவம் இருக்குது, நிறைந்த அறிவு இருக்குது, நிறைந்த புத்தி இருக்குது. பிள்ளைகள் உங்களை விட நிறைந்த புத்தி அவர்கிட்ட இருக்க, அனுபவம் அறிவு இருக்கும். ஆனால் அவர்கிட்ட வருமானம் இல்லை படிப்பதற்கு. ஆகவே என்ன செய்தார்கள்? வேலைக்கு போக வேண்டி இருக்கிறது. குடும்ப கஷ்டம். குடும்பம் நீங்கள் யாரையும் கேட்டால் பெரும்பாலும் ஏன் படிக்கலைன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது, அப்பாவோட வருமானம் காணாது, நான் கனவேலை சந்திச்சிருக்கேன். ஏன் இந்த தொழிலுக்கு வந்தேன்னு நான் கேட்பேன். உங்கள்கிட்ட நிறைய அறிவு இருக்குது, நிறைய திறமை இருக்குது, அப்படின்னு இந்த தொழிலுக்கு வந்தால் சிரிச்சிரி சொல்லுவார்கள், சார் எங்களுக்கு வீட்டில் கஷ்டமாக இருந்தது, நாங்கள் தான் குடும்பம் 4 வயது. நீங்கள் சினிமா படங்களையும் அதை தான் காட்டுவார்கள். 10 வயதில் 12 வயதில் பிள்ளைகள் வேலைக்கு போகுங்கள். என்ன காரணம் என்னென்னு கேட்டால் வீட்டில் அப்பா இல்லை, அல்லது அப்பாவோட வருமானம் இல்லை, எங்களை யார் பார்க்கறது, யார் தருவினம். என்ன ஆகவே இப்படி வேலை வைப்ப வேண்டும். மேசன் தொழிலுக்கு போவார்கள், பெரிய கஷ்டப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் போவார்கள். கடைகளில் கடினமான வேலைகள் எல்லாம் சிறுவர்கள் உங்களை மாதிரி மாசு மறுவற்ற உள்ளம் படைத்தவர்கள், நல்ல பிஞ்சு கைகள். நீங்கள் உங்களை பார்க்கவே ஆசையாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும். ஆனால் அந்த பிஞ்சு கைகளால் கஷ்டமான வேலைகளெல்லாம் நீங்கள் செய்து கொஞ்சம் சம்பளம் எடுத்து குடும்பத்தை பார்க்க வேண்டிய பாரச்சுமை உங்களோட தலையில் வந்து விழுந்துவிடும். எனவே படிக்க முடியாது. சினிமா படத்தில் உண்மையை தான் காட்டுகிறார்கள், படிக்க முடியாது. ஆகவே பாடசாலையை விட்டு விலக வேண்டி இருக்கும். எங்களை மாரி ஒரு சிலர் என்ன செய்யட்டும், வசதி படித்த பிள்ளைகள், உங்களுக்கு நான் படிக்க மாட்டேன், என்ன இருமாப்பு, என்ன செய்வீர்கள், படிக்காட்டி என்ன செய்வீங்க, அம்மா அப்பாட்ட சண்டை படிக்காட்டி என்ன, அது கொழுப்புன்னு சொல்லலாமே, அதில் படிக்காமல் நாங்கள் விடுறோம். அப்படிப்பட்டவர்களுக்கும் அவளை அப்படி கைவிட முடியுமோ? நான் பாடசாலைக்கு போக மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், கைவிட முடியுமோ? அவர்களையும் கைவிட முடியாது. அப்புறம் நாளைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? இப்போ தெரியாமல் செய்கிறார்கள், முடிவெடுக்கிறார்கள், நான் படிக்க மாட்டேன்னு. எதிர்காலத்தை பற்றி அவர்களுக்கு எதிர்நோக்கி இல்லாதபடினால என்ன நடக்கும் என்று தெரியாதால் நான் வசதியானவர்கள் படிக்க மாட்டேன் முடிவெடுக்கிறார்கள். வசதி இல்லாதால் அநேகமானவர்கள் முடிவெடுக்கிறார்கள், இடையில் பாடசாலையை விட்டு நான் கட்டாயம் வேலைக்கு தான் செல்ல வேண்டும். இதே நேரம் போர், என்ன போர் நடவடிக்கைகள் படிக்கப்படாது. போர்னால அகதிகளாக தெரிந்தால் படிக்க முடியுமா பிள்ளைகள்? எங்களுக்கு நிறைய அனுபவம் உண்டு. என்ன போரில் ஈடுபட்டு கொண்டு தெரிஞ்சால், போரில் அகப்பட்டு கொண்டு தெரிஞ்சால் எங்களால் படிக்க முடியும், பிள்ளைகளால் படிக்க முடியாது, நிம்மதியாக படிக்க முடியாது. அகதிகளாக தெரிஞ்சிருந்து படிப்பே இல்லாமல் போய்விடும். போர், அரசியல் குழப்பங்கள், இது எனது இயற்கை அனர்த்தங்கள், சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, என்ன எங்களோட நாட்டில் அடிக்கடி இடம்பெறும். இதனால் உங்களால் படிக்க முடியுமா பிள்ளைகள்? சிறுவர்களால் படிக்க முடியுமா பிள்ளைகள்? இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு பாவங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். இஸ்ரேலுக்கும் இன்றைக்கு பலஸ்தீனுக்கு இடையில் சண்டை நடப்பதுனா இன்றைக்கு 45,000 மக்களுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள், பாவம் பிள்ளைகள். அப்பா உங்களை மாதிரி அப்பாவை குழந்தை சிறுவர்கள் தாய்மார்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள். இன்றைக்கு அகதி முகாம்களாக எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டு, அங்கே கல்வி இல்லை. பாவம் பிள்ளைகள். நீங்கள் உங்களுக்கு அந்த நிலை வந்தால் நாங்கள் அனுபவித்த நாங்கள் இன்றைக்கு நிம்மதியாக வாழ்கிறோம். ஆனால் அந்த நாட்டில் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதேமாரி ஏனைய நாடுகளில் இன்றைக்கு போரினால், அரசியல் குழப்பங்களினால் இன்றைக்கு அகதிகளாக்கப்பட்டு இருக்க இடமில்லாமல்
பாடசாலைகள் எல்லாம் அகதிமுகமாக்கப்பட்டு இன்றைக்கு அவர்களுக்கு ஆரம்ப கல்வி கூட கிடைக்காத அவல நிலையில் இன்றைக்கு மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள். மிக பாவம். நாங்கள் அவர்களுக்காக நல்லா ப்ரே பண்ண வேண்டும், கடவுளை வேண்ட வேண்டும், நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். எங்களுக்கு கடவுளே எங்களை காப்பாற்றி இவ்வளவு உதவி செய்திருக்கிறீர். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாவி குழந்தைகள் இறப்பது மட்டுமில்லை, மிஞ்சியோருக்கு இடம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், தூங்குவதற்கு இல்லாமல் நிற்கும்போது எங்கள் பிள்ளைகள் படிக்கிறது. விமானம் கொண்டு வச்சு விமான சத்தங்கள் என்ன, வெடி சத்தங்கள் என்ன, உயிரை காப்பதே மிக கடினமாக. அப்படி படிப்புக்கு எங்கள் பிள்ளைகள் போகும். ஆகவே இப்படியான சூழ்நிலைகளால் பாடசாலை இடையில் விட்டு விலகியோருக்கான இன்றைக்கு அவர்களையும் கைவிடக்கூடாது. அவர்கள் நாளைக்கு ரோட்டில் இருந்து பிச்சை எடுக்கக்கூடாது. இது அவர்களுக்கும் ஆபத்தான நிலை, நாட்டுக்கும் ஆபத்தான நிலை, சுமையாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவருடைய நலன்களிலும் அக்கறை கொண்டு எங்களுடைய நாட்டு பிள்ளைகள், எங்களுடைய மக்கள் பிச்சைக்காரர்களாக மாறக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகள் பல்வேறு காரணங்களுக்காக இடையில் படிப்பை விட்டுட்டு பாடசாலையை விட்டுட்டு போனாலும் அவர்களையும் மனிதராக்க வேண்டும். அவர்களையும் நடு ரோட்டில் நிற்க விடக்கூடாது, அவர்களையும் பிச்சைக்காரர்களாக மாற்றக்கூடாது என்பதற்காக எமது அரசாங்கம் என்ன செய்கின்றது, இன்றைக்கு பாடசாலையை விட்டு வெளியூருக்கான தொழிற்பயிற்சிகள், பல்வேறு விதமான தொழிற்பயிற்சி ஒவ்வொரு கிராமங்களையும் நீங்கள் பார்க்கலாம். பாடசாலைகளை மையமாக கொண்டு பல்வேறு விதமான தொழிற்பயிற்சி இலவசமாக பிள்ளைகள் வழங்குகிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம், இதுக்கு போகக்கூடாது, இது இலவசம், துரமான கல்விகளை வழங்குகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், மேசன் தொழில், தச்சு தொழில், இன்றைக்கு கடல் மீன்பிடி தொழில், விவசாய பயிற்சிகள், வயரிங் பயிற்சிகள், தொழில்நுட்ப பயிற்சிகள் என்ன, அடுத்தது இந்த பல்வேறு கருவிகளை தொழில்நுட்ப கருவிகளை இயக்குவதற்கான, திருத்துவதற்கான, உருவாக்குவதற்கான பல்வேறு விதமான பயிற்சி, நல்ல பயிற்சி, தரமான பயிற்சிகள் பிள்ளைகள் வழங்கினால் நாங்கள் அக்கறை செலுத்துவதில்லை. ஏனென்றால் அது இலவசமாக கிடைக்குது எங்களுக்கு. ஏனேவே இலவசம்னா விட மாட்டோம். அதை கூட நஞ்சண்டாலும் பறிச்சு குடிப்போம் என்றால் அது நல்ல இலவசமாக கொடுக்கும், இது நல்ல. ஆனால் கல்வியில் மட்டும் இலவசம் என்றோடனே அதை நாங்கள் மதிப்பதில்லை. அரசாங்கம் இவ்வளோ செலவழித்து தான் பல்வேறு விதமான இந்த பாடசாலை விட்டு வெளியூருக்கான தொழிற்பயிற்சிகளை வழங்கும், துரமான தொழிற்பயிற்சிகள் பிள்ளைகள். ஆனால் நீங்கள்லாம் விரும்புவதில்லை. நாங்கள் ப்ரைவேட்டாக போய் படிப்போம், என்ன அந்த கேம்பஸ் இந்த கேம்பஸ், அந்த இதில் டியூட்டர், இந்த டியூட்டரில் பெரிய டியூட்டரில் வடிவாக ஸ்டைலாக எடுத்துக்கொண்டு பெரிய லட்சக்கணக்கான சப்பாத்துகள் உடுப்புகள் எல்லாம் போட்டுக்கொண்டு ஸ்மார்ட்டாக இதெல்லாம் வெளிக்கொண்டு ஹேண்ட்பவுன் லட்சக்கணக்கான ஹேண்ட்பவுன் கொண்டு நாங்கள் படிப்போம் என்று தான் போகிறோமே தவிர என்ன அம்மா அப்பாட்ட காசை வேண்டி வீணாக்குறது. அரசாங்கம் பாடசாலையை விட்டு வெளியூருக்கான இலவச தொழிற்பயிற்சி கல்விகளை வழங்கும் போது மிகத்தரமான கல்விப்பிள்ளைகள் அதை நாங்கள் பொருட்படுத்த. ஆனால் அரசாங்கம் அதை விட்டதும் இல்லை. நீங்கள் என்னதான் இதென்றாலும் தொடர்ச்சியாக அதை நடத்தி கொண்டு வருகின்றது. இலவசமாக படித்து இன்றைக்கு அரவாசி மாணவர்கள் நிறைந்த அளவு பயனை பெற்றுக்கொள்கிறார்கள். கொஞ்சம் பேர் தான் இப்படி, ஆனால் பெரும்பாலான பிள்ளைகள் இந்த தொழிற்பயிற்சி, இந்த பாடசாலையை விட்டு வெளியூருக்கான தொழிற்பயிற்சி கல்வியை பெற்றுக்கொள்கின்றார்கள். சரியா பிள்ளைகள்? இன்னும் இருக்குது. நாங்கள் இதை அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன். சரியா? அப்போ இது இப்போ விளங்குது. இப்போ கல்வித்துறையில் கல்வியேன் அவசியமானது என்று பார்த்து நாங்கள் கல்விதான் மனிதனை உருவாக்குவது. அல்லது எல்லாரும் மிருகமாக மாறிவிடுவோம். எல்லாரும் மிருகங்களையும் மிருகங்கள் எல்லாம் நல்லவை தான். ஆனால் முரட்டுத்தனமான, மூர்க்கத்தனமான, ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மற்றவரால் விரும்பப்படாத மிருகங்கள் பல இருக்கின்றன. அந்த ரீதியில் நாங்களும் அப்படியான குணங்களோடுவர்களாக மாறிவிடுவோம். எனவே அது எல்லோருக்கும் ஆபத்தானது. எனவே மனிதனை உருவாக்குவது கல்வி என்ற அடிப்படையில் அந்த மனிதனையும் ஆன்மீக பண்புள்ள மனிதனாக, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்பு, நல்ல கலாச்சாரங்கள், மற்றவரோட அன்பா பழகுதல், இரக்க குணம், மற்றவரை மதித்தல், மற்றவரை சௌரங்களாக நினைத்தல், மற்றவருக்காக வாழுதல், உதவி செய்தல், தன்னையும் பாதுகாத்து மற்றவரையும் பாதுகாத்தல், தானும் வாழ்ந்து மற்றவரையும் வாழச் செய்தல், எதிர்கால சந்ததியினருக்கும்
விட்டு அவர்களையும் வாழச் செய்வதற்கு வழிவகுத்தல் என்பவற்றோடு நாட்டையும் இயற்கையையும் நேசிப்பது, பாதுகாப்பது என்ற இயற்கையிலிருந்து தான், சூழலிலிருந்து தான் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம், மந்திரத்தால் அல்ல. எனவே எமது சூழலை, இயற்கையையும் நேசித்து பாதுகாப்பு எல்லாம் செய்வது இந்த மனிதன். அந்த மனிதனை உருவாக்குவது இந்த கல்வி. எனவே கல்வியின் மூலம்தான் மனிதனை உருவாக்கி அவனை வாழ்வது மட்டுமல்ல, நாட்டையும் வெகு விரைவாக முன்னேற்றி செல்லலாம் என்பதற்காக அரசாங்கங்கள் இவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அது உள்நாட்டிலும் வெளிநாட்டிற்கும் ஏற்ற முறையில் கல்வி தரத்தை மாற்றியமைப்பதும், அதை உயர்த்துவதும், தரம் உயர்த்துவதும், அதை மேம்படுத்துவதும், அதனால் விரைவான நற்பயன்களை அடைந்து கொள்வதற்குமாகத்தான் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது என்பதை இப்போ நாங்கள் பார்த்திருக்கிறோம். இங்கே வரையும் பார்த்திருக்கிறோம். இங்கே தொழிற்பாடங்கள், அதாவது பாடசாலையை விட்டு வெளியூருக்கான தொழிற்பயிற்சி அமைத்தார், இதுவரையும் பார்த்துருக்குறோம். தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா படிக்க வேணும், நல்லா படிக்க வேணும். நல்ல பிள்ளைகள், எங்களுடைய கட்டிக்கார பிள்ளைகள் நீங்கள்லாம், ஏன்னா எங்களுடைய செல்ல பிள்ளைகள் நீங்கள்லாம். ஆகவே அம்மா அப்பாட சொல்ல கேட்டு, அம்மா அப்பாவோட முரண்படாமல், அம்மா அப்பாவை தெய்வங்களாக மதித்து, ஆசிரியரை கணம் பண்ணி மதித்து, மூத்தோரை மதித்து நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இன்றைக்கு வாழ வேண்டும், உயர்ந்து நிலைக்கு வர வேண்டும். ஆகவே படிப்பை கைவிடக்கூடாது. சரியா என்று கூறி உங்களிடம் விடைபெறும் ஆசிரியர் நான், எம். இக்னேசியஸ் பிள்ளைகள். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.